கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ்னு 2025 நம்ம ஜாக்கிசானோட படம் வந்திருக்குது. பழைய கராத்தே கிட் மாதிரி இதுவும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு ஜாக்கிசானோட கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ்ங்கிற பேர்ல இப்ப வந்திருக்குது. என்ன இறங்குறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். கராத்தே கிட் அப்படிங்கிற பேர்ல முத வந்த படம் 1980களில் வந்த படம். அதைத்தான் இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு பெரியவர் ஒரு பையனுக்கு நிறைய லெஜெண்டுகளோட போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. போட்டோல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆட்கள், ஒவ்வொருத்தரை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் கடைசியா இது யாருன்னு ஒரு பையன் கேட்பான். இவர் ஏதோ மியாகி சென்சாயா, கராத்தேவை நம் நாட்டுக்கு முத கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. ஒக்கினாவாங்கிற அந்த தீவுக்கு கொண்டு வந்தது அவர் தானா. அவரும் நம்மள மாதிரி மீன் பிடிக்கிறவர் தான். அடிக்கடி கப்பல்ல மீன் பிடிக்க போயிடுவார். திடீர்னு ஒரு தடவை அலை அடிச்சு அவரை இழுத்து கொண்டு போய் சைனா பக்கம் வீசிடுச்சு. நம்ம கரையில இருந்து சைனா கரைக்கு கொண்டு போய் கடலை விட்டுருச்சு, அலை விட்டுருச்சு. அங்க இருந்த ஒரு ஹன் ஃபேமிலி தான் அவரை கூப்பிட்டு அவருக்கு குங்ஃபு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சைனால குங்ஃபு, ஜப்பான்ல இவங்களுக்கு சில கலைகள் உண்டு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கராத்தேவா உருவாக்கி கொடுத்தது அவர் தானா. இப்படி அவரோட அருமை பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி அங்க கட் பண்ணி இப்ப சைனால பெய்ஜிங் நகரத்துக்கு போறோம். நடப்புக்கு வர்றோம். இப்போ 1980களில் ஒரு பையனை பார்த்தோம்ல, அவன் தான் கராத்தே கிட்டோட முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகத்தெல்லாம் நடிச்சிருப்பான். பயங்கரமா கராத்தே கிட்ட அந்த கராத்தே வித்தையில கெத்து காட்டக்கூடிய அளவுக்கு நிறைய கத்து தெரிஞ்சு இப்ப குரு ஆகக்கூடிய லெவலுக்கு வந்து நிக்கிறான். அப்புறம் 4வது பாகம் தான் வில் ஸ்மித்தோட பையனும் ஜாக்கி சானும் சேர்ந்து நடிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கராத்தே கிட்டோட 5வது பாகம் வந்திருக்குது. ஒரு குங்ஃபு ஸ்கூலையே நடத்திட்டு இருக்காரு நம்ம ஜாக்கி சான். எவ்வளவு பரபரப்பா இருக்காங்க பாருங்க. அதுலயும் வழக்கம் போல போன பாட்டுல பார்த்திருப்பீங்கல்ல, இந்த கோட்டை கலட்டுறது மாற்றுறது மாற்றுறது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க விதவிதமா. ஒருத்த மட்டும் கட்டையில அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரோ ஒரு டாக்டர் வராங்கன்னு பார்த்துட்டு ஒரு குழந்தை ஓடியாந்து சொன்னதும் டேய் தயாரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த பையன் கிட்ட. என்னடான்னு பார்த்தா டாக்டரோட பையன் போல தெரியுது. ஜாக்கிசானு டாக்டரை கொஞ்சம் தாமதப்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அந்த குழந்தை ஓடியாந்து எங்களோட குங்ஃபு ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோன்னு அது இதுன்னு பேச்சு கொடுத்துக்கிட்டு மெதுவா அப்படியே இழுத்துக்கிட்டே வரா, தாமதப்படுத்திக்கிட்டே வரா. என்ன உன் குருநாதர் தாமதப்படுத்த சொன்னாரா அப்படின்னு கரெக்டா கேக்குது அந்த அம்மா. ஆமான்றது குழந்தை. ஓடுன்னு குழந்தைய வரட்டி விட்டுறாரு. டீ சாப்பிடலான்னு கூட்டு போய் ரைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க அந்த அம்மா இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு பையனை நானு உங்க பாதையில விட்டு இழந்துட்டேன். இப்ப இன்னொரு பையனையும் இதே பாதையில விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. எனக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருக்குது. நானும் அவனும் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறோம். நல்லபடியா பையனை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் ஒளிஞ்சுக்கு திரியிறான். டே உங்க அம்மா ரொம்ப ஸ்மார்ட்டா, இங்க இருந்தா குங்ஃபு கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை அங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னதும் குடுகுன்னு ஓடியாந்து அம்மா கிட்ட சண்டை போடுறான். ஆனா ஜெயிக்கிறது ஏதோ அம்மா தான். அப்புறம் என்ன, சைனால இருந்து அமெரிக்காக்கு வந்து லேண்ட் ஆகி அங்க காரை பிடிச்சு நியூயார்க் நகரத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறாங்க. பையன் ஓரளவு செட்டில் ஆயிட்டான். இன்னும் மூட்டை முடிச்செல்லாம் இறக்கல. அதுக்குள்ள வெளியில போயிட்டு வரேன்னு வெளியில வரான். சாப்பிடறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமேன்னு ஒரு பீஸா கடைக்கு போறான். பீஸா கடை ஓனர் இவன் கேட்கற ஐட்டம் இல்லைன்னு மட்டும் இல்லைன்னு சொல்லாம விட்டு இங்க இருந்து 20 கிலோமீட்டர் அங்க போ இங்க போ, அங்க போய் கேட்டாலும் கிடைக்காதுன்னு நக்கல் பண்றாரு. கூட உட்காந்துட்டு இருக்கிற கஸ்டமர் சிரிக்கிறாரு. அப்போ அவரோட பொண்ணு, நம்ம படத்தோட ஹீரோயின் இவ தான். இந்த திமிரு பிடிச்சவங்கள மன்னிச்சுக்க, நீங்க கேட்கறது கிடைக்காது அப்படின்னு கரெக்டா பதில் சொல்றேன். சரி ஓகே, அப்ப எனக்கு பீஸா ஆர்டர் பண்றேன், நான் பீஸா கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அப்புறம் டாய்லெட் பேப்பர்ஸ் வேணுமா, அது எங்க கிடைக்குன்னு விசாரிச்சு கேட்டு வாங்கிட்டு வரானா. 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க இதுல. அப்புறம் நம்ம பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்க்கறாங்க. சோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ரூட் எல்லாம் சொல்லிருக்காங்க. கரெக்டா ரூட்டை கேட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஸ்கூலுக்கு வந்தா ஸ்கூல்ல பரபரப்பா இருக்குது. ஒருத்தரும் இவன் கூட பேசினாப்ல பழகுனாப்ல தெரியல. நம்ம ஹீரோயின் கூட அங்கதான் படிக்கிறாப்ல தெரியுது. பட் இவனை இன்னும் சந்திக்கல. தனியா தான் ஓடுறான், தனியா தான் வர்றான். யாரும் நண்பர்கள் யாரும் உருவாக்கினாப்ல தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூலை முடிச்சுட்டு ஏதோ சரக்கு வாங்கிட்டு பீஸா கடைக்கு போறது ஹீரோயினோட வழக்கம். இப்ப ஏதோ கீழே போட்டுருவா. நம்ம பையன் எடுத்து கொடுக்கும்போது தான் நான் லீ என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்க, யா லீ ஞாபகம் இருக்குது, எப்படி இருக்குன்னு அவ விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் 2-3 கடை போக வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது நான் சும்மா தான் இருக்கிறேன், நானும் வரேன் அப்படிங்கிறா. அப்போ ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டை கூட நீ ஃபார்ம் பண்ணல. சரி பரவாயில்ல விடு வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க, போர் அடிக்குதுங்கிறதுனால. அப்படி போற வழியில அங்க நிறைய பேர் கராத்தே கத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நின்னுறான். ஐயோ இங்கெல்லாம் நிக்காத, இங்கெல்லாம் வந்தாலே பிரச்சனை தான், தயவு செய்து வா அப்படின்னு கூப்பிடுறா. கராத்தே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சைனால குங்ஃபு கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான், எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இங்க சிவப்பு கலர்ல ஒருத்தன் பயங்கரமா சண்டை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க உள்ள ட்ரைனிங். அவன் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் போல. வேணா இங்க நிக்க வேண்டாம் வான்னு கூட்டு போற சமயம் இன்னொருத்தர் வந்து பேசுறாரு. அவர் தான் இந்த கராத்தே கத்து கொடுக்குற இந்த ஜிம்மை நடத்திட்டு இருக்கிறவர் போல. உங்க அப்பா காசு கொடுக்கணுமே, போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி கிளம்புறோன்னு அவனை கூட்டிட்டு இவர் கிளம்பிடுறாங்க. இருந்து உள்ள போனவர் சும்மா இல்லாம அந்த எக்ஸ் கிட்ட போய் வாழ அதுக்குள்ள இன்னொருத்தவனை கரெக்ட் பண்ணிட்டாடா அப்படின்னு போட்டு கொடுத்துறாரு. இதுல சொல்லி கொடுக்குறவங்களையே ட்ரைனிங் கொடுக்குறவங்க ட்ரைனர்ஸையே போட்டு அடிக்கிறான் பாருங்க. எல்லா ட்ரைனர்ஸுமே இவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் ஒரு சைனா கடைக்கு போய் சரக்கு வாங்கணும். எவ்வளவு நெகோஷியேட் பண்ணாலும் அந்த அம்மா குறைக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம பையன் சைனா மொழியில பேசி இந்த அம்மா கேட்ட ரேட்டை விட கம்மியான ரேட்ல முடிச்சு கொடுத்துருக்கான். எப்படி இவ்வளவு கம்மியான ரேட்ல முடிச்சு கொடுத்துன்னு கேட்டா, உன் பாய் ஃப்ரெண்டு ஒரு சைனாக்காரன்னு தன்னை பாய் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தினாலே ரேட்டு குறைஞ்சு போச்சான். சூப்பரா அப்படின்னு இவ்வளவு ஓட்டிட்டு இருப்பா. அப்புறம் 2 பேரும் டேட்டிங் போலான்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. அவனுக்கு நீ யாருக்க சுத்தி காமிக்கணுமா, பதிலுக்கு உனக்கு நானு சீன மொழியை சொல்லித்தரேன்னு கேட்டுக்கிட்டான். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. வீட்டுல அம்மா கிட்ட இதை சொல்லும் போது அம்மாவுக்கு சந்தோஷம். அப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு 2 பேரும் நீ யாருக்க சுத்தி பார்த்துக்கிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ஒரு ட்ரெயின்ல ஏத்தி போட்டு அவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எக்ஸ் வந்து நிக்கிறான். இவளை தொட்டு பேச பாக்குறான். அவ விலகி போறா. அப்புறம் கூட இருக்கிற நம்ம லீயும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. பாரு, எங்களை பாக்குறதுக்கு வரல இல்ல, உன் வேலையை மட்டும் பாரு, நாங்க கிளம்புறோன்னு கிளம்புனா விட மாட்டேங்கிறான். ஏன் வழிய விடணும்னு கேக்குறான். வழிய விடுன்னு அவ சொல்றாள். வழிய விடுங்கிறாரு நம்ம ஹீரோ. இதுல நீ உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு வழிய விடுன்னு முறைக்கிறதும் வழிய விட்டாங்க. அவ போன பிறகு இவன் போவான் பாருங்க, ஓங்கி ஒரு அடி கண்ணுக்கு பக்கத்துல பழுத்து போச்சு. அப்புறம் தான் சொல்லுவான், அது ஒரு சைக்கோ, என் பழைய எக்ஸ், எங்க அப்பா படிச்சு சொன்னான் அவன் கூட சவகாசம் வச்சுக்காதுன்னு. நான் தான் கேட்கலன்னு சொல்லும்போது ஏன் கேட்கலன்னு கேட்டா, எங்க அப்பா சொன்னாரு பழக கூடாதுன்னு, வம்புக்குனே பழகுனே, அது பிரச்சனை ஆகி போச்சு, இப்ப பிரேக்கப் பண்ணிக்கிட்டதா சொல்றேன். அப்புறம் அந்த ஜிம்முல ஒரு காலத்துல எங்க அப்பா ஜிம்மு தான் கதின்னு கிடப்பாராம். அவரும் கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தவர் தானா, சண்டைன்னு இருந்தாராம். அப்புறம் அதெல்லாம் சரிப்படாதுன்னு அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு. அப்புறம் அந்த எக்ஸ் பைபிள்ல இந்த ஊர்ல இந்த தெருவுல எல்லாம் நிறைய சண்டை போடுவாங்க போல, கராத்தே சண்டையெல்லாம் போடுவாங்க டோர்னமெண்ட் மாதிரி. அதுல கிட்டத்தட்ட 5 டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதா வந்தானா. பெரிய ஆளா, அவன் கூட எல்லாம் வச்சுக்காத, அந்த ஜிம்ல இருக்கிறவங்க எல்லாரும் இனவெறி பிடிச்சவங்க, அவங்க கூடயே வச்சுக்காதுங்கறா. சரி, கண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்ணு ரொம்பவே மோசமா செவந்து போய் கிடக்குதான். எங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான்றா. சரி வான்னு தான் அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் அப்பா கொஞ்சம் மேக்கப் போட்டு ரெடி பண்ணி பண்ண சொன்னதும் அப்பா அழகா மேக்கப் போட்டு அந்த செவந்த அந்த இடத்த ஃபுல்லா கொஞ்சம் மாநிறத்துக்கு மாத்தி கொடுக்குறான். எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு கேட்டா, நான் அடிக்கடி ஃபைட்டுன்னு கராத்தே ஃபைட்டுக்கு போயிடுவேன், அடி வாங்கிட்டு வருவேன். அந்த காயத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி தான் மருந்து போடுவா, இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு விடுவா. அப்பா அவகிட்ட இருந்து கத்துக்கிட்டதா. நெக்ஸ்ட் டைம் எவனாவது அடிக்க வந்தா கையை இந்த மாதிரி வச்சு டேக்கிள் பண்ணணும், டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாப்ல. சரிங்கிறான் நம்மால். அப்புறம் இந்த டீ போடுறதுக்கு வச்சிருப்பாங்க இல்ல, காஃபி டீ போடுறதுக்கு, அந்த பேக் எடுத்து கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டு படுன்னு சொல்லிருப்பாங்க போல. அவனும் அதே மாதிரி வச்சு படுத்து கிடக்குறான். ஆனா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான். எடுத்து பார்த்தா கீழே செவந்திருக்கும். இங்கேயும் வந்து நீ சண்டை போடுறியா, ஏண்டா படுத்துறேன்னு சத்தம் போடுறாங்க. நானா சண்டை போல, அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவனை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் சாட் எக்ஸாம் எழுத போறான் போல. அந்த எக்ஸாமுக்காக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டியூஷன் சாரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. டியூஷன் சார்னு பாக்குறதுக்கு ஏதோ டீனேஜ் பையன் மாதிரி தான் இருக்கிறான். ஏண்டா உன் கண்ணுக்கு பக்கத்துல செவந்து கிடக்குது, யாரா அடிச்சுன்னு கேட்டா, இவங்க அம்மா கொஞ்சம் ரஃபா இருக்கிறதுனால உங்க அம்மா வாடிச்சா அப்படின்னு கேட்கறான். அப்புறம் நம்ம ஆள பாருங்க, கும்பு போஸ்டர் எல்லாம் தான் ரூம்ல ஒட்டிட்டு பேக்ல இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் தான் அண்ணனோட போட்டோவை கவனிக்கிறான். அவங்க அண்ணன் பிளாஷ்பேக்ல பாருங்க, ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. அவன் பெரிய ஆளா இருந்திருப்பாரு போல. அண்ணன் தம்பிக்கு கூட லைட்டா ட்ரைனிங்கும் கொடுத்திருப்பாரு போல. அண்ணன் பண்ணாப்லயே தம்பியும் பண்ண இப்ப முயற்சி பண்றாரு. கொஞ்சம் மிஸ் ஆகி விழுந்துடுறாரு. அடுத்து ஸ்கூல் பக்கம் வந்தா ஸ்கூல்லயும் அந்த எக்ஸ் இருக்கிறான். நம்ம பைக்கிட்ட வம்புலுக்க நம்ம ஆளு பிடிச்சி தள்ளி விடுவான். சண்டைக்கு தயாராகிறான். உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு கையே தேவையில்லைன்னு கைய பேண்ட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு சூப்பரா டேக்கிள் பண்றாப்ல. நம்மால எப்படி சண்டை போட முயற்சி பண்ணாலும், 2 கை 2 காலை யூஸ் பண்ணி சண்டை போட முயற்சி பண்ணாலும் அவன் 2 காலை வச்சுக்கிட்டே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். கீழே படுக்க போட்டான். கையை பயன்படுத்தவே இல்லை. அப்ப அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க எக்ஸ். நம்ம ஹீரோ விழுந்தவர் மறுபடியும் எந்திரிக்கிறார். பலச நினைச்சு பாக்குறார். தான் அண்ணன் தனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்திருப்பாப்ல. அந்த ட்ரைனிங் இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதை ட்ரை பண்ணலாமேன்னு ஓங்கி அடிப்பார் பாருங்க. அப்பையும் மிஸ் ஆயிடும். இவ எகிரி ஒரு மிதி மிச்சிருப்பான். ஏதோ டீச்சருங்க வந்ததுனால, சாருங்க வந்ததுனால அவங்க சண்டை அப்படியே நடுவில் நின்று போச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட கடைக்கு வரும்போது ஒரு 3 பேர் ஹீரோயினோட அப்பா கடை வாங்கியிருப்பார்ல, வட்டியை வசூல் பண்றதுக்காக வரானுங்க. நம்ம பைபிள்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்கிட்ட வம்புலுக்கு வரும்போது அப்பா அந்த பக்கத்துல வரார். இவங்கள நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல அப்படியே காப்பாத்துறதுக்கு வருவார். பார்த்தா பின்னாடி இருந்து தலையில ஓங்கி ஒரு அடி அச்சு போட்டானுங்க. அவர் எந்திரிக்கவே வாய்ப்பு இல்ல. அந்த கேப்ல நம்ம பையில அடிக்க வரானுங்க. ஆனா ஜாகி ஜானை சின்ன வயசுல பார்த்தாப்ல அப்படியே பாக்குறதுக்கு ஜாகி ஜானே இந்த சண்டையை போட்டா எப்படி இருக்கும் இவங்க 3 பேர் கூட, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சண்டையா போடுறான். அழகா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான். காமெடியாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சூப்பரா சண்டை போட்டு அவங்கள விரட்டவும் செய்யறான். ஒரு கட்டத்துல அடி வாங்கி 3 பேரும் எதுக்குடா வம்புன்னு ஓடி போறானுங்க. ஒழுங்கா காசை கட்டுற வழியை பாருன்னு சத்தம் போட்டு போறாங்க. அப்புறம் தான் அப்பா எந்திரிக்கிறாரு. நான் உன்னை காப்பாத்தலன்னு பார்த்தா கடைசியில நீ தாண்டா என்ன காப்பாத்திருக்கிற அப்படிங்கிறாப்ல. அப்புறம் பார்த்தா எனக்கு நீ உன் டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதான்னு கேட்கிறாரு அப்பா. இல்ல என்னால முடியாது, நான் இந்த மாதிரி சண்டை போட மாட்டேன்னு எங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறா. பாரு, நீ சண்டை போடல, சண்டை போட போறது நான் தான். ஏகப்பட்ட வாங்க கூடாத ஆட்கள் கிட்ட எல்லாம் பணம் வாங்கி வச்சிருக்கிறேன். சோ எனக்கு சண்டையை கத்து கொடு, நான் பாத்துக்கிறேங்கிறாரு அப்பா. ஆனாலும் இவன் ஏதோ காரணத்துக்காக இந்த சண்டையை வெறுக்கிறான். பெருசா சண்டை போடுறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்ல. அவங்க அம்மா மாதிரியே மேபி அண்ணன் நினைச்சு இந்த முடிவு எடுத்திருக்கானோ என்னவோ தெரியல. அப்புறம் பையன் ட்ரெஸ் பண்ணும்போது நான் தான் ட்ரெஸ் பண்ணி விடுவேன்னு அம்மா அடம் பிடிச்சு டை எல்லாம் மாட்டி விடுறாங்க. ரெடியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு சைனா ட்ரெடிஷன்ல இந்த தீபத்தெல்லாம் ஏத்தி அப்படியே வானத்துல பலூனை பறக்க விடுறாப்ல பறக்க விடுவாங்க. முன்னோர்களை நினைச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றது வழக்கம் போல அதை பண்றாங்க. மேபி தான் அண்ணனுக்காக, தான் மூத்த பையனுக்காக அந்த அம்மா பண்ணுதோ என்னவோ தெரியல. சைனால இருந்து சாக்கி ஜான் குருநாதர் கால் போடுறாப்ல. என்னடா சிசியபுள்ள எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. இருக்கிற மத்த சிசியங்க எல்லாம் ஹலோன்னு கத்துறாங்க, லீ லீன்னு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அப்பா ஒரு காலத்துல ஏதோ இந்த குத்துச்சண்டை எல்லாம் லைட்டா பண்ணிட்டு இருப்பார் போல, சின்னதா. அவர் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் நம்ம ஜாகிசான் கூட போன்ல பேசிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட உதவி கேட்கிறாரு, நான் சண்டை கத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தரோட பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ற இடத்துல கும்ஃபு பயன்படுத்தலன்னா எப்படி, தாராளமா ஹெல்ப் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணிருப்பாப்ல. சோ பீஸா கடைக்கு வந்து மத்தவங்களை நீங்க அடிக்கிறத விட அவங்க அடிக்கிற அந்த அடியை அதிகமா வாங்கக்கூடியது நீங்களா தான் இருப்பீங்க.
அந்த லெவலுக்கு ஸ்டெமினா இருக்குது. ஆனா இதை திறமை நல்லா சொல்ல முடியாது, இது பத்தாதுங்கிறா. அப்ப ட்ரைனிங் கொடுக்க போறியா, எப்ப ஆரம்பிக்கலாங்கிறாரு உடனே அப்பா. 2 பேரும் க்ளோஸ் மாட்டிக்கிட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்க போறாங்களா. உங்களால முடிஞ்ச அளவு என்ன அடிங்கிறாப்ல. அம்மா தூண்டா இருக்கிற உன்னால ஈஸியா அடிச்சு விடுவேங்கிறாரு. எங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்க கூப்பிடும்போது எவ்வளவு அடிக்க முயற்சி பண்ணாலும் ஒன்னும் வேலைக்காகல. நம்ம பைய போட்டு பந்தாடுறான், பொத்துன்னு போய் விழுகிறாரு. மறுபடியும் முயற்சி பண்றாரு, மறுபடியும் அடிக்க தான் செய்யறா. நம்மால அடி வாங்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோயின் அதை பார்த்து போடுறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அடி வாங்கிட்டு இருந்தவர் லைட்டா கண்ணத்துல ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு வராரு பாருங்க. அப்புறம் பொண்ணு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேவலமான ஐடியாவை யார் கொடுத்துன்னு கேட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி வரல காமிச்சுக்கிறாங்க, கை காமிச்சுக்கிறாங்க. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குதான். இப்ப நடக்க போற அந்த டோர்னமெண்ட் போட்டியில நான் கலந்துகிட்டு ஜெயிச்சா அந்த பணத்தை வச்சு கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இல்லனா பீஸா கடை எனக்கு இல்லங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு. ஏதோ கத்து கொடுக்குறாண்டி, ஒரு 2-3 சண்டையிலாவது ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிறாப்ல. அது வரைக்கும் உயிரோட இருக்கணும்ல, அடிச்சு உங்களை கொண்டு போட்டாங்க நானும் பயப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு எங்க அப்பா 2-3 போட்டியாவது தாங்குவாரா, அந்த லெவலுக்கு ஒரு நாள் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும்னு வாக்கு கொடுக்குறான். சரி ஒளிஞ்சு போங்கன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் பீஸா கடையை நடத்தணும், இருக்கிறதுலயே ஓரளவு புத்தியோட செயல்படுறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கும்ஃபுவை பொறுத்தளவுல முதல் ரூல் என்ன தெரியுமா, எவ்ரிதிங் இஸ் கும்ஃபு, எல்லாமே கும்ஃபு தானா. பீஸா கடையில கூட கும்ஃபு பார்க்கலாம். அப்படி இப்படின்னு கும்ஃபு எங்கெல்லாம் இருக்குங்கிறத எல்லாம் எழுதி சொல்லிட்டு இருக்கிறான். பாட்டில திறக்கிறதுல இருந்து சேர்ல உட்காரதுல இருந்து இப்படி பல விதமான ட்ரைனிங் கொடுக்கப்படுது. சேரை நகட்டி விட்டுருவான், அப்படியே குத்துனாப்புல உட்காந்துட்டு இருக்கணும். எவ்வளவு நேரம்டா இங்க இருக்கணும்னு கேட்டா லஞ்சுக்கு போயிட்டு வர 1 மணி நேரம் ஆகும்ட்டு போயிட்டே இருக்கிறான். பீஸா செய்யும் போது கூட அதுலயும் கும்ஃபு இருக்குன்னு அப்படி எல்லாம் அவ்வளவு அழகா பாருங்க. அந்த டொமேட்டோ சாஸை தடவுறது கும்ஃபு மாதிரி தான் இருக்குது இல்ல. இவரும் ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். பக்கா ட்ரைனிங் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய டின் இருக்கும், அந்த டின்னை நம்ம பைய ஓங்கி குத்துவான் பாருங்க. டேபிளோட இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு வரும். அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா அவர் அடிச்சா பாதி தூரம் கூட வர மாட்டேங்குது. அவர் ஏற்கனவே கொஞ்சம் பாக்ஸிங் தெரியுங்கிறதுனால கும்ஃபு கத்துக்கிறது அவர் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. தொடர்ந்து விடாது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் நடந்தா ட்ரெயின்ல போனா பீஸா பண்ணான்னு பயங்கரமான ட்ரைனிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. பீஸால அவங்களுக்கு உதவியா கடையிலயும் இருக்கிறா. நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறா. பக்கா அமெரிக்கனா மாறிட்டு தெரியுமா அப்படின்னு பாராட்டுறா ஹீரோயின். அப்புறம் சைனீஸும் நல்லா சொல்லி கொடுத்துருப்பான் போல. அந்த சைனா கடையில போய் அவங்க கிட்ட அழகா சைனீஸ் மொழியில பேசி நெகோஷியேட் பண்ணி சரக்கையும் வாங்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம எக்ஸ் மட்டும் அடிக்கடி பீஸா கடையை எட்டி பார்ப்பான். இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு போறான். ட்ரைனிங் இன்னும் படு பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து அவ்வளவு ட்ரெயின் பண்ணதுல நம்ம ஹீரோயினே ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, ஒரு 2 மேட்ச் ஆகுது நீங்க தாக்கு பிடிப்பீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் ஒரு நாள் யாரும் இல்லாத சமயம் தூக்க வராம பீஸா கடைக்கு போய் பாக்ஸிங்ல குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறான். என்னடா ஆச்சு உனக்குன்னு நம்மால வந்து கேட்பாரு. அப்பதான் அந்த பிளாஷ்பேக் கரையை சொல்றாங்க. ஒரு பீர் சாப்பிட்டுட்டே கரையை சொல்லுவான். பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல தன்னோட அண்ணன் தன்னை விட கும்ஃபுல ஒரு பெரிய ஆளா டோர்னமெண்ட்ல எல்லாம் ஜெயிச்சு கப்படிச்சுட்டு அன்னைக்கு நானும் அவனும் ஒன்னா போய்கிட்டு இருந்தோம். அப்போ போட்டியில ஃபைனல் ரவுண்டுல அண்ணங்கார கிட்ட தோத்துருப்பான்ல ஒருத்தன், அவன் பழி வாங்குறதுக்காக சில பேரை கூட்டிட்டு வந்துட்டான் போல. அவங்க நிறைய பேரு, நம்ம பசங்க 2 பேரு. சோ நிறைய அடி வாங்குறாங்க. முடிஞ்ச அளவு திரும்ப கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சண்டை நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதுல ஒரு கட்டத்துல வந்தவங்கள ஒருத்தவன் கத்தி எடுத்து எங்க அண்ணன் வயித்துல குத்திட்டான். அந்த நொடி பார்க்கும்போது நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேங்கிறாப்ல. நகராம என்ன பண்ணணும் தெரியாம ஷாக்ல அப்படியே நின்னுட்டானா. அந்த கில்ட்டி ஃபீலிங் தான். அப்புறம் அடிபட்டவன ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் பார்த்தா இறந்துட்டான் போல அண்ணங்காரன் பாவம். அந்த பிளாஷ்பேக் கதையை சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இங்க பாரு, கில்ட்டுங்கிறது ரொம்ப மோசமானது. அதை நீ உடம்புல இருந்து தூக்கி எறியணும், வீசி எறியணும் மனசுல இருந்து. அப்படி இல்லைன்னா உன் சந்தோஷத்தை அது புடுங்கி எரிஞ்சிடும்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் பார்த்தா பீஸா கடையிலே உட்காந்து இவன் இந்த சேட்டுக்கு படிக்கிறான்ல, டியூஷன் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ராத்திரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதான், இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா பொருட்காட்சி மாதிரி ஏதோ நடத்துறாங்களா, நீங்க வந்தா நல்லா இருக்குன்னு கூப்பிடுறா. ஆனா நான் வேலை இருக்குது படிக்கணும்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. டேய் அதெல்லாம் கணக்கு சூப்பரா பண்றடா, போயிட்டு வாடா அப்படிங்கிறாரு கிளாஸ் எடுக்கிறவரு. இவன் எஸ்னோன்னு எதுவும் சொல்லல. யாரா அவன் ஆளா அப்படின்னு கேட்டா, சேச்சே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறான். அவன் என்னதான் போலன்னு சொன்னாலும் அடுத்த பொருட்காட்சிக்கு ஆளா அவங்க தான் வந்து நிக்கிறானுங்க, ஒன்னாதான் வரானுங்க. அவர் பஞ்சு மிட்டாயை பார்த்ததும் அந்த பக்கம் போயிடுறாரு. அந்த கேப்ல எதுக்க பார்த்தா மறுபடியும் அந்த எக்ஸ் நம்ம ஹீரோயின் கூட தோல் மேல கைய போட்டு ஜாலியா பேசி பழகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிடுறான். நான் சொல்லல நாங்க நண்பர்கள் தான், நிஜமாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு போறாங்க. அப்புறம் நம்ம ஆவலா எதிர்பார்த்தா அந்த டோர்னமெண்ட் ஃபைட் நடக்க இருக்கிறது இன்னும் 10 நாள்ல நடக்க போகுது. ஆனா அந்த டெமோ மேட்ச்னு சின்ன மேட்ச் எல்லாம் நடக்கும். யாராவது பிராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க உள்ள வரலாம். அப்படி ஒரு மேட்சுக்கு தான் இப்போ அப்பா தயாராகிட்டு இருக்கிறார். அடிபட்டா ஐஸ், தண்ணி, குளுக்கோஸ், உப்பு, சக்கரை நிறைய ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கா. வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது நம்ம பையன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். என்னடா நீ என்ன அவாய்ட் பண்ற, என்னடா மேட்டர்னு கேட்டா, நேத்து இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு வந்தேன், உன்னையும் அந்த எக்ஸையும் பார்த்தேன்னு சொன்னதுமே அவ வெக்ஸ் ஆயிடுறா. என்ன சொல்ல வராங்கிறத கூட கேட்காம பயபுள்ள வேகமா கிளம்பிட்டு இருக்கிறான். இருடா ஒரு நிமிஷம், ஏதோ தெரியாதனமா அவன் கூட பழைய தொலைஞ்சிட்டேன். அவனும் நொய்னு வந்துகிட்டு இருந்தான். ஆனா நேத்து கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன், இனிமே உனக்கு எனக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல, சரிப்பட்டு வராது. ஏன்னா எனக்கு இன்னொருத்தவனை பிடிச்சிருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு உருண்டை தூக்கி போடுறா. யாரை பிடிச்சிருக்குன்னு அப்ப சொல்லியிருக்கா, நம்ம பயல லீய இன்டைரக்டா லவ் யூ அப்படிங்கறத சொல்றா. இதன் மூலமா அவனும் குஷி ஆயிட்டான். உடனே முத்தா கொடுக்க போக கரெக்டா அப்பா அந்த பக்கம் வந்துடுறாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாரு. செம்ம கோவத்துல இருக்கிறேன், உன் மேல காட்ட மாட்டேன், குருநாதரா போயிட்டேன், ரிங்ல ஒருத்தவன் கிடப்பான்ல அவன் மேல கோவத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அப்படி வர வழியில பார்த்தா அந்த ஜிம்மு மாஸ்டர் அங்க இருக்காப்ல. ஏண்டா சண்டேல ஜெயிச்சாடா கடன் அடைக்க போற அப்படின்னு கேட்க, ஆமான்ட்டு
வராரு இவரு. உனக்கு எதிராக பெட் கட்டியிருக்கேன், நீ தோத்துடாங்கிறாரு ஜிம்மு கடைக்காரர். இன்னும் உள்ள போகாம இருக்கிறீங்களே, என்ன மேட்டர்னு பொண்ணு கேட்க அந்த கயரை பிடிச்சி தூக்கி விடணும். அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம பையன் உடனே சாரின்னு சொல்லிட்டு ஓடி போய் தூக்கி விடுறான். இவரு உள்ள வந்துட்டாரு. பொண்ணு கிட்ட பயப்படாத, தைரியமாருன்னு அட்வைஸ் போட்டு அப்புறம் சண்டைக்கு களத்துல இறங்குற. நல்லா சண்டை போகும்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு தண்ணி மாதிரி சண்டை போட சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு நெளிவு சுழிவோட இருக்கணுமா. ஆனா ஸ்டார்டிங்ல நல்லா அடி வாங்குறாப்ல. ஒரு அடி தான் கொடுத்துருப்பாரு, பட் பல அடிகளை திரும்ப வாங்கிட்டே இருக்கிறார். சமாளிக்கிறாப்ல தெரியல. அடுத்தடுத்த ரவுண்ட்லயும் அடி அடி அடின்னு அடி வாங்கிட்டே இருக்கிறார். நம்ம பையன் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஆனாலும் அடிதான் அதிகமாயிட்டே போகுது. அப்பதான் அந்த டப்பாவை ஓங்கி அடிச்சு பஞ்ச் பண்ணும்போது பின்னாடி போச்சு பாத்தீங்களா, அந்த பஞ்ச் கொடுக்க சொல்லி நம்ம ஆளு கத்துவான். அப்படி ஒரு பஞ்ச் கொடுக்கும்போது பார்த்தா ஒரு 5-6 அடி தள்ளி போய் விழுகிறாரு ஆப்பனன்ட். அதுல ஒரு கான்பிடன்ட், ஒரு தைரியம் கிடைக்க சும்மா அப்ப இருந்து பொலன்னு பொலக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நல்ல அடி. ஆப்பனன்ட் நல்ல அடி வாங்கிட்டு இருக்கான். போற ஃப்ளோவை பார்த்தா டெஃபினட்டா நம்ம ஹீரோ அப்பா ஜெயிச்சிருவாரு, ஆப்பனன்ட் தோத்துருவான்னு நம்பலாம். அப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மு கடைக்காரன் சும்மா இல்லாம ஜிம் மாஸ்டர் சைகை பண்றாரு. இந்த எல்போவில் வச்சா அடிக்க கூடாது, கைமுட்டியை வச்சு அடிக்க கூடாதுங்கிறது ரூல், டோர்னமெண்டோட ரூல். ஏற்கனவே சொல்லி தான் அம்பையர் உள்ள விட்டுருப்பாரு. ஆனா கைமுட்டியை வச்சே நெத்தியில அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அம்பையரால தடுக்க முடியல. ஏகப்பட்ட அடி வாங்கி மண்டை கலங்கி அப்படியே விழுந்துட்டாரு, மங்கி போயிட்டார். இப்பயும் நம்ம பையன் அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆறாங்க. நகராம அப்படியே இருக்கிறான். உதவி உதவி நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறா. இவனுக்கு என்ன பண்ணணுமே ஒன்னும் பிடிபடல. அப்புறம் ஆம்புலன்ஸ் கூட்டிருப்பாங்க போல. அம்மா வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வண்டி போய் நிக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்பாவை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வா அவன் உதவி தேவை அப்படின்னு இவ கத்துவா. அப்பயும் நம்ம பையன் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே நிக்கிறான். வா வான்னு கூப்பிட்டா அவன் வரதுக்கு தயாரா இல்ல. அப்படியே அங்கிட்டு ஓடிட்டுறான். டாக்டர் அம்மாவும் அந்த பொண்ணும் தான் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஓடியாந்து என்ன நடக்குது இங்க, யார் அவங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அம்மா சண்டையை விட சொன்னா நீங்க சண்டை பயிற்சியை கொடுக்குறியாக்குன்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி சோகமாவே தெரிவான். என்ன பண்ணணும் ஒன்னும் பிடிபடல. வாழ்க்கையே வெறுத்து போனாப்ல தெரியுறான். அந்த எக்ஸ் வேற அப்பப்ப ரோட்ல அங்க எங்கேயும் ஒரு 4-5 பேரோட தெரிஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல சண்டைனா அவ்வளவு பிடிக்கும். இப்ப அந்த சண்டை பேப்பர் எல்லாம் கசக்கி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சோகத்தோட மொத்த ரூபமா இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வீட்டு பக்கம் வந்து பார்த்தா வீட்டுல ஜன்னல் கதவு திறந்திருக்குது. காத்து உள்ள அடிக்குது. யாராவது உள்ள வந்திருப்பாங்களோன்னு இவனுக்கு சந்தேகம். இருட்டா வேற இருக்குது. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் உள்ள இறங்கி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாப்ல. பதிலுக்கு நம்மளும் கையில ஏதோ எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் திங்ஸ் எடுத்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. சண்டை சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. யார தெரியல, எதுக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறாப்லன்னு புரியப்படல. ஆனா 2 பேரும் நல்லா அருமையா சண்டை போடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த சின்ன பையன் சண்டை போடும்போது ஏதோ நம்ம ஜாக்கி ஜான் சண்டை போடுறாப்லயே ஒரு ஃபீல் வரும். ஒரு கட்டத்துல ஓங்கி ஓடியாந்து இப்படி எத்தும் போது பார்த்தா லைட் எரிஞ்சிருங்க. லைட் அணையும், மறுபடியும் எத்தும் போது லைட் எரியும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஜாக்கி ஜான் தான் வந்திருக்கிறாப்ல. அம்மா கதவை திறக்கிற சத்தம் கேட்டதும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஜம்முன்னு போய் உட்காந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு குருநாதர். அந்த அம்மாவுக்கு இவர் வந்ததுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன் வந்தீங்க, எப்ப போவீங்கன்னு ஓப்பனா கேக்குது. இவன் ராத்திரி மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் ஜாக்கி ஜான் கிட்ட கொட்டியிருப்பான் போல. சரி எந்திரி, உன்னோட இப்ப பயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவர் அடிபட்டு கிடக்கிறாரு, நான் பார்க்கல, போய் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். அப்பவா உன் பயத்தை முத போக்கணும்னு நேரா அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு கோவப்பட்டு அங்கிருந்து விருட்டுன்னு கிளம்பி போயிடுறா. நான் அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்க கூடாது, உதவின்னு நீங்க கேட்கிற இடத்துல உதவி பண்ற இடத்துல நான் இல்ல, என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கும்போது அதெல்லாம் அவசியம் இல்லடா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல, ஃப்ரீயா விடுங்கிறாப்ல. அப்புறம் கடை அப்படின்னு விசாரிக்கும் போது அது போகணும், அவ்வளவுதான், டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அந்த காசை வச்சு தான் கடன் அடைக்கணும்னு பார்த்தேன், இப்ப பீஸா கடையை பிடின்னு வாங்க போனா போயிட்டு போகுது, வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாங்கிற பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுவிட்டு நம்ம ஜாக்கி ஜானுக்கு கோவம் வருது. இங்க பாருங்க, சைனீஸ் மொழியில ஒரு பழமொழி உண்டு, நண்பனோட பிரச்சனை தாம் பிரச்சனைன்னு. நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, உங்க கடை உங்களுக்கு தான் சொல்லிட்டு விருட்டு நடந்து வந்துட்டே இருக்கிறார். என்ன திருப்புன்னு சொல்லிட்டீங்க, என்ன மேட்டர்னு கேட்டா அவன் கசக்கி போட்டாலும் அந்த டோர்னமெண்ட் பேப்பர் அதை எடுத்து காட்டிட்டு 10 நாள்ல டோர்னமெண்ட் நடக்க போகுது, இன்னும் 2 நாள்ல உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன், ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என் நண்பன் ஒருத்தவன் இருக்கிறான், அவனை பார்க்க போறேன்னு கிளம்புறாரு. இவன் கிட்ட என்ன ஏதுன்னு கூட பேசல, விறுவிறுன்னு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. வேலை நடந்துகிட்டு இருக்குது. கையில ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டு பக்கம் போறார். செருப்பெல்லாம் அப்படியே பவ்யமா வெளியில கழட்டி வச்சுட்டு தான் உள்ள வர்றாரு. ஏன்னா அந்த வீடே பாத்தீங்கன்னா அந்த சைனீஸ் ட்ரெடிஷன் படி இருக்குது, ஜப்பானீஸ் ட்ரெடிஷன் படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து பார்த்தாலும் குங்ஃபுல ஜப்பானோட கலையில ரெண்டுலயுமே திறமையான நிறைய குருமார்களோட போட்டோஸ் இருக்கும். 1980களில் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு பெரியவரை பார்த்திருப்போம்ல, அவரோட போட்டோ கூட அங்க இருக்குது. அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. யார் யாது அப்படின்னு ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்தா குருநாதா அப்படின்னு கூப்பிடாப்ல. குங்ஃபுல இவர் குருநாதர்ங்கிறது அவருக்கு தெரியும். என்னங்க வந்திருக்கீங்கன்னு விசாரிக்கும் போது உன் குருநாதர் தான் எனக்கு வாக்கு கொடுத்திருந்திருக்காப்ல, எப்போ உனக்கு உதவி தேவையோ அப்ப என்ன தேடி வான்னு, அதான் தேடி வந்ததா சொல்றாப்ல. ஆனா அவர் இறந்துட்டாரு, உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்க அது தெரியும், ஆனாலும் அவர் கொடுத்த வாக்கை நீ காப்பாத்துவேன்ற நம்பிக்கையில உன்னை தேடி வந்திருக்கிறதா சொல்றாரு. யார் இவர் அப்படின்னு பார்த்தா கராத்தே கிட்டோட பார்ட் 1, 2, 3 மூணுலயுமே அப்ப சின்ன பையனா இருந்து கராத்தே எல்லாம் பயங்கரமா கத்துக்கிட்டு சூப்பரா நடிச்சிட்டு இருந்தார்ல, அவர்தான். அவர் இப்ப வளர்ந்து ஆளாயிட்டாப்ல. உன் குருநாதர் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாப்ல, என் சிசிய புள்ள அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பாராட்டாப்ல தெரியுமா, உன்னை நினைச்சு பெருமையா இருக்குங்கிறாப்ல. என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கும்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க ஊர்ல என்ன ஆளா இல்ல, தாராளமா யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம்னு கேட்கும்போது இல்ல, என் பயலுக்கு கும்பு நான் சொல்லி கொடுத்துட்டேன்,
அவனுக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் மியாகி கராத்தேங்கிறாங்க. ஜப்பான்ல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கராத்தேக்கு பேரு மியாகி கராத்தேயா. அந்த கராத்தைய நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு வந்து கேட்டுக்கிறார். ஆனா நம்ம பையன் முடியாதுன்னு சொன்னாலும், இதுக்காக நான் நியூயார்க்குக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னாலும் அவரு கேட்கவே மாட்டேங்கிறார். சீக்கிரம் வந்து சேரு, 8 நாள் தான் ட்ரைனிங்க்கு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. நோங்கிறத கேட்கவே மாட்டார் போல தெரியுது. இந்த பக்கம் நம்ம டியூஷன் வாத்தியாரு, டே அந்த கராத்தே டோர்னமெண்ட்ல சண்டை போட போறியா, சூப்பரான்னு ரொம்ப குஷியா இருக்கிறார். குஷி முள்ள இருக்கிறார். இன்னும் நான் கராத்தைய முழுமையா கத்துக்கல, பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும்னு புலம்பிட்டு இருக்கிறான் நம்ம பையன். டியூஷன் சொல்லிட்டு இருக்கிறவரோ தான் வீட்டு மொட்டை மாடியா காட்டுறாப்ல. இந்த இடத்துல நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்க நம்ம பையன் சரின்னு ஒத்துக்கிட்டு கை கொடுக்குறான். ட்ரைனிங்க்கு லேட் ஆயிருச்சுன்னு நம்ம பையில உசுப்பி கூட்டிட்டு போறாரு ஜாக்கி சான். அவர் ஸ்டைல்ல அங்க இருக்கிற கட்டைய வச்சே எவ்வளவு அழகா ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஃபோக்கஸ் முக்கியம் தம்பி அப்படிங்கிறார். அப்புறம் தலையில தொங்க விட்டு புஷ் அப் எடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கோட்டை மாட்டு கோட்டை கலட்டு, கோட்டை மாட்டு கோட்டை கலட்டுன்னு பழைய கராத்தே கிட்ட எப்படி சொல்லி கொடுத்தாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அம்மா டே நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியும்னு பதில் சொல்றாரு. அம்மா கிட்டே தைரியமா ஜாக்கி சான் ஜாக்கெட்ட கலட்டு ஜாக்கெட்ட மாட்டு அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் கும்ஃபுவையும் அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அம்மாவை இவர் எப்படி கன்வின்ஸ் பண்றாருன்னு பாருங்க. என் புள்ளைய சண்டை போட விட மாட்டேன், ஏன் சண்டை போட சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நீங்க புரிஞ்சுக்கல, உங்க பையன் வாழ்க்கையில நிறைய போக வேண்டி இருக்குது, அவன் சண்டையை நிறுத்தல, அவன் கிவ் அப் பண்ணிட்டான், வாழ்க்கையவே கிவ் அப் பண்ணிட்டான். இந்த இடத்துல அவனை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க அவன் நிறைய விஷயத்துல கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு. இப்படியே அம்மாவை கன்வின்ஸ் பண்றாரு போல தெரியுது. அடுத்து இவர் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாரு. அவன் சாப்பிட கேட்கும்போது ஆப்பிள கையில கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம எக்ஸ், அவன் தான் அந்த போட்டிகள்ல தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கான் போல. அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவன் ட்ரைனிங் வேற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஆட்களோட ட்ரைனிங் வேற மாதிரி இருக்குது. கட்டையோடையே சண்டை போட்டுட்டு இருக்கான். முடியல போதும் டயர்டுன்னு சொல்லும்போது கூட கட்டையாலே அடிக்கிறார். கீழே விழுந்து உருண்டு போடும்போது தான் நம்மால வந்து நிக்கிறாப்ல. 2 பேரும் மாத்தி மரியாதையா எவ்வளவு அழகா வணக்க வச்சுக்கிறாங்க பாருங்க. இவர் பேரு லருசோன்னு அறிமுகப்படுத்த வைக்கிறார். சென்சாய் லருசோவா. அவர் முன்னாடி கொஞ்சம் நீ இது வரைக்கும் கத்துக்கிட்ட வித்தையை காட்டுன்னு சொல்லும்போது காட்ட ஆரம்பிக்கிறாப்ல. இது வரைக்கும் இவர் என்ன கத்துக்கிட்டாரோ அதை வச்சு தான் ஒரே வாரத்தில் இவனுக்கு நிறைய கத்துக் கொடுக்க முடியுமாங்கிறத இவர் சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிறாப்ல. அந்த போட்டிகளை ஜெயிக்கிறதுக்கு நீ கராத்தையும் தெரிஞ்சுக்கணும், கும்ஃபு மட்டும் பத்தாது, பேசிக்ஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு கராத்தையோட பேசிக்கை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. 1 2 3 என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்கி சான் சண்டைக்கு கிளம்பிட்டாப்ல. சிம்பிளா சண்டை போட சொன்னா நம்மளால ஏகப்பட்ட சண்டை போடுறாரு. சிம்பிளா சண்டை போடுறதுனா கேட்க மாட்டேங்கிறீங்களேங்கிறாரு ஜாக்கி சான். அவரை பார்த்து கத்துக்கிறதுல முதல் நிக்க கத்துக்கணும், அப்புறம் தான் பறக்க கத்துக்கணுங்கிறாரு புதுசா வந்தவர். இவங்க 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்படின்னு நம்ம பய புலம்பிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் எக்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்தாது, கொல்ற ரேஞ்சுக்கு சண்டை போடணும், நாம சண்டை போடுறது கொலை பண்றதுக்காகன்னு இன்னும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காப்ல. இங்க ட்ரைனிங் அழகா போக ஆரம்பிக்குது. 6 நாள் 5 நாள் 4 நாள்னு ட்ரைனிங் முடிஞ்சிட்டு இருக்குது, நெருங்கிட்டு இருக்குது, பாதி தூரம் வந்தாச்சு. ஆளு ஒரு மாதிரியா இருக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான் போல, அவ மதிக்கவே இல்லை. அதான் கொஞ்சம் கான்ல இருக்கான். நம்மளால கொஞ்சம் அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு. ஏதோ டெலிவரி ஆர்டர் வந்துருச்சு போல, அதை டெலிவரி பண்றதுக்காக சைக்கிள்ல சுத்தி திரியிறா. யாரையும் ஆர்டர் பண்ணாரு பார்த்தா நம்மால வந்து நிக்கிறார். இவர் தான் ஆர்டர் பண்ணிருக்கார். டீசன் சொல்லி கொடுக்குற வாத்தியாரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருமான்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க அழகா பியானோ, அதுக்கு பேர் என்னது, கிட்டார் வச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இவங்களை ஜாலியா பேச விட்டு அவளும் சரி பயப்புள்ள கஷ்டப்படுறானேன்னு அவன் கூட பேச பழக ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் எங்களுக்காக நீ சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல நான் உங்களுக்காக இல்ல எனக்காக சண்டை போடுறேன், நான் நிறைய இடத்துல கிவ் அப் பண்ணிட்டேன், இந்த இடத்துல கிவ் அப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். கண்டிப்பா சண்டை போட்டு தான் அனுமான் கேட்கும்போது ஆமான்றா. ஒரு வழியா காதல் மறுபடியும் மலர்ந்துருச்சு. இன்னும் நாட்கள் போயிடுச்சுங்க. இப்ப 0 டேஸ்னு வந்து நிக்குது. அப்ப நம்ம பையா கராத்தேல நிறைய கத்துக்கிட்டான்னு எடுத்துக்கலாம். ஜெயிச்சா $50,000 இந்திய ரூபாயின் மதிப்புல கிட்டத்தட்ட 40 லட்சம்னு சொல்லலாம். டோர்னமெண்ட் இப்ப ஆரம்பமாகுது. தெருவுல தான் சண்டை போட்டுப்பாங்க போல தெரியுது. நம்ம ஹீரோவும் எதுக்கு ஒத்த ஆப்பனன்ட் வந்து நிக்கிறாங்க. மொத சண்டையிலேயே மொத குத்து அவன் தான் வாங்குறான். அப்புறம் ஓங்கி அடிக்கும் போது 1 மார்க், தலையில அடிச்சு கீழே படுக்கப்படும் போது நாக் அவுட் முறையில அடிச்சு ஜெயிச்சிட்டான். சோ ஃபர்ஸ்ட் போட்டியில ஜெயிச்சாச்சு. இந்த பக்கம் தொடர்ந்து ட்ரைனிங்கும் போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல ட்ரைனிங்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டு காட்டுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் நல்லா தான் சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்மால அருமையா சண்டை போடுறாரு. இன்னொருத்தவரையும் ஜெயிச்சிட்டாப்ல. அந்த பக்கம் நம்ம எக்ஸ் அவனும் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பா இப்ப வந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இவர் போறதுக்கு முன்னாடி ரிங்ல எப்படி சண்டை போட்டாப்ல அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம்ல மாட்டி வச்சு சந்தோஷப்படுத்துறா இவ. தொடர்ந்து டோர்னமெண்ட்ல மாத்தி சண்டை போட்டு ஜெயிச்சு ஃபைனலை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. யாரு எக்ஸும் சரி நம்ம ஹீரோவும் சரி. பல பேர் அடிச்சு துவம்சம் பண்றான். குருமார்களுக்கு சந்தோஷம், எக்ஸுக்கு வருத்தம். ஒரு 4-5 ரவுடி பிள்ளைக உள்ள வந்து அவனை அடிக்க வரும்போது அந்த ரவுடிகளை நம்ம குருமார்கள் சும்மா சூப்பரா சண்டை போட்டு அடிச்சு காலி பண்றாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பாங்க போல தெரியுது. நம்ம வேலை காப்பாற்றணும்னு முடிவா இருக்கிறாங்க. இப்போ ஃபைனல்ல கடைசியில யாரு வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஹீரோவும் எக்ஸும் தான் ஃபைனல் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அம்மா டோர்னமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு விசாரிக்கும் போது நீ வரல, அது மட்டும் தான் மிஸ்ஸிங், மித்தபடி நல்லா தான் போகுது அப்படின்னு ஒரு மேட்டர் போட்டு விட்டார். நான் நிறைய போட்டிகளை சண்டை போட்டுருக்கிறேன். சண்டையில ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு புலி கூட சண்டை போடும்போது அப்படின்னு கேட்கும்போது நாமளும் புலியா மாறணுமான்னு நம்ம பையன் கேட்பான். இல்ல புலிக்கு டிராப்பை செட் பண்ணணும், கூண்டுல அடைக்கணுங்கிறாரு இவர். அதுக்கு சில சாம்பிள்ஸ் எல்லாம் ட்ரைனிங்ல காட்டிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா நம்ம பையிட்ட இருக்கிற மைனஸை சுட்டி காட்டுறாங்கன்னு பாருங்க. அடிச்சு தூக்கி போட்டு பண்டாடிக்கிட்டு இருக்காங்க மாத்தி
மாத்தி நான் காட்டுறேன்னு 2 குருமார்களும் சேர்ந்து பலால படப்படுத்துறாங்க. அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது, பையனை நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு பாராட்டுறாரு. அப்புறம் இதுல ஒரு டிராகன் கிக்னு ஒன்னு சொல்லுவாங்க, அப்படி சுத்தி சரசரசரன்னு காலால எட்டி உதைக்கிறது. நல்லா இருக்குடா, இதை ட்ரை பண்ற டோர்னமெண்ட்ல அப்படின்னா, இல்ல எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறான். அதான் நம்ம எக்ஸ் கிட்ட அன்னைக்கு ஸ்கூல்ல அடி வாங்கி இருப்பான்ல, அதை நினைச்சு வருத்தப்படுறான். அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க கட்டைக்கு பதிலா இரும்பு இருக்கும்ல, அந்த இரும்புல ஜம்ப் பண்ணி காட்டுறா அப்படின்னு சொல்ல போய் மோதி பார்க்கும்போது இரும்பு நகரல, நம்ம பையன் தான் அடி வாங்கி விழுவான். தொடர்ந்து ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்குது. கராத்தேல நம்ம பையன் புலி ஆகிட்டு இருக்கான். இன்னும் அந்த இரும்பு கம்பிய அடிச்சு நகட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். செக்யூரிட்டி அம்மா திட்டிக்கிட்டு இருக்கோம். நல்ல மேடான பகுதியில ரிக்ஷால ஓட்ட சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. குருமார்கள் 2 பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. இவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓட்ட முடியாம வண்டியை திருப்பிட்டு கீழே ஜாலியா வர ஆரம்பிச்சிடறான். அப்புறம் 2 குருமார்கள் கூட சண்டை போடுறாப்ல. ட்ரைனிங் சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரையும் சமாளிக்கிறான். அங்க எக்ஸ் ட்ரைனிங் எடுக்க, இங்க நம்ம பையன் 2 குருமார்களோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டையோட, அப்புறம் வழக்கம் போல கோட்டை கலட்டு மாட்டு கொலட்டு மாட்டுன்னு அவன் ஜிம்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டிராகன் கிக்க இந்த தடவை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அந்த இரும்பு கம்புகளுக்கு கீழே அழகா போய் வெளியில வரான். அதாவது அந்த இரும்பு கம்பி தான் ஆப்பனண்டோட காலுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கால்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப் வழியா வெளியில இந்த பக்கத்துல வரணும். அழகா இந்த தடவை வந்து காட்டி கெத்து காட்டுறான். அப்புறம் அம்மா திடீர்னு ஒரு நாள் ட்ரைனிங் எடுக்கிற நம்ம பையலை பார்த்துட்டு உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு வந்து கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த ஆப்பனண்ட்டை அடிச்சு துவம்சம் பண்ணணும் அப்படின்னு அவங்களே என்கரேஜ் பண்றாங்க. எக்ஸ நம்ம ஜிம் மாஸ்டர் கூட்டு போறாரு. குருமார்கள் 2 பேரும் அவனை கேஷுவலா பாக்குறாங்க. எல்லாம் தயாராயிட்டீங்க சூப்பர் அப்படின்னு பையனை ரெடி பண்றாங்க. அப்போ இந்த புது குருவுக்கு மரியாதை செய்யற விதமா ஒரு கட்சிப்பை கொடுத்து தலையில கட்டிவிட சொல்ல அவங்களும் கட்டி விடுறாங்க. சோ போட்டிக்கு தயாராயாச்சு. ஏகப்பட்ட பேர் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அது ஒரு மொட்டை மாடின்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இவனுக்கு நினப்பெல்லாம் இப்போ தான் அண்ணனை பத்தி தான். அவ்வளவு ஆடியன்ஸ் ஃபேன்ஸுங்க நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோயினோட அப்பா கூட வந்திருக்காப்ல. போய் தூள் கலப்புன்னு வாழ்த்துறாரு. டயர் வந்துருச்சு, ட்ராப் பண்ணி செட் பண்ணு, கூண்டுக்குள்ள அந்த புலிய அட அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லி அனுப்புறாங்க. தொடர் சாம்பியனான எக்ஸ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வரவேற்கிறாங்க. இங்க ரூல்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. யார் ஒருத்தர் 8 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். இல்ல ஆப்பனண்ட்ல நாக் அவுட் பண்ணி தோக்கடிச்சாலும் அவங்கள ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பாடியில எங்கேயாவது அடிச்சா 1 பாயிண்ட், தலையில அடிச்சா 2 பாயிண்ட். நாக் அவுட் ஆனா அப்பயே அவுட், வெளியேற வேண்டியதுதான். இதுதான் ரூல்ஸுங்க. அம்பையர் வணக்க வைக்கிறார். அப்புறம் பிளேயர்ஸ் வணக்க வைக்கணும். ஹீரோ வணக்க வைக்கிறான். எக்ஸ் வணக்க வைக்க தயாராக இல்ல, திமிர தான் காட்டினான். இப்போ சண்டை ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. எடுத்ததுமே அட்டாக் மோடுக்கு போறாரு நம்ம ஹீரோ. ஆனா ஓங்கி கண்ணத்திலேயே ஒரு எத்து விட்டான். ஹீரோயின் டியூஷன் எடுக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. 2 பாயிண்ட் இப்போ தலையில அடிச்சதுனால ஆப்பரண்ட்டுக்கு போயிடுச்சு. இன்னும் 6 பாயிண்ட் எடுத்தா அவர் ஜெயிச்சிடுவாரு. அடுத்த அட்டாக்கு ஆப்பரண்ட் வர்றான். நெஞ்சில ஓங்கி ஒரு எத்து விட்டார். இன்னும் 1 பாயிண்ட் கூடிடுச்சு அவருக்கு. 3 பாயிண்ட் அவரு. அப்புறம் ஏர்ல இருந்தவரை கீழே தள்ளி அம்பையரோட சேர்த்து ஒரு எத்தி மிதிச்சு தள்ளிட்டான். பயங்கர ஆக்ரோஷமா அப்படியே ஏர்ல பறக்க விட்டு ஒரு எத்துவான் பாருங்க. எங்க போய் விழுகிறாருன்னு பாருங்க. 4 பாயிண்ட் ஆல்ரெடி ஆப்பரண்ட்டுக்கு போயிடுச்சு. போயிடுச்சு. அம்மா கூட அங்க இருக்காங்க. கமான்லின்னு பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பாயிண்ட் 0. ஆனா எக்ஸ் 4 பாயிண்ட் போயிட்டான். சோ இந்த தடவை கொஞ்சம் பொறுமையா அட்டாக் மோடுக்கு போகாம அந்த ரிங்கையே அப்படியே மெதுவா சுத்துறான். அவசரப்படல, பேலன்ஸ்டா ஃபோக்கஸ்டா இருக்க சொல்லி குருமார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை பொறுமையா முயற்சி பண்றான். வரக்கூடிய அட்டாக்கு எல்லாம் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பையன் புடிச்சிட்டான்னு ஜாகி ஜானுக்கு சந்தோஷம். ஒரு கட்டத்துல நெஞ்சில கைய வச்சிட்டாரு. கைய புடிச்சிட்டான். அவ்வளவுதானு பார்க்கும்போது ஓங்கி ஒரு தள்ளு. கிளாசிக் பஞ்ச். இது நெஞ்சில அடிபட்டதுனால 1 பாயிண்ட் தான். ஹீரோக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இதுல காண்டான புலி பாய வருது. தொடர்ந்து அடிக்கிறதுக்கு அவளை எவரோ முயற்சி பண்ணாலும் எல்லாத்தையும் நம்ம பையன் தடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் மேலேயே ஏறி மறுபடியும் நெஞ்சில ஒரு மிதிப்பாப்ல. அப்புறம் பம்பர மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறான். தலையில ஒரு எத்திட்டான்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சோ ஆக மொத்தம் ஹீரோ இப்போ ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டாரு. எக்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ல இருக்கேன் ஆல்ரெடி. சோ 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. இன்னும் 4 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஏர்ல எத்த வருவான் பாருங்க. பதிலுக்கு ஒரு எத்தி கீழே தள்ளி விட்டுறாரு நம்ம ஹீரோ. இப்படி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ 6 பாயிண்ட், எக்ஸ் 5 பாயிண்ட். ஆனா மாத்தி அவங்க அடிச்சுக்கிட்டதுல 2 பேரும் தலையில மோதிக்கிட்டாங்க. தலையில அடிச்சுக்கிட்டானுங்க. இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் அடி விழுந்துருச்சு போல. நாக் அவுட்ல தோக்குறானா இல்லையாங்கிறதா இப்ப கதை. 1 2 3 என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. 10 என்றதுக்குள்ள நம்மால எந்திரிச்சு நிக்கணும். இல்லனா நாக் அவுட் புறப்படி தோத்துட்டான்னு அர்த்தம். ஓ அப்ப எக்ஸுக்கு தலையில அடிபடலையோ, ஜஸ்ட் மிஸ்ல இவன் தான் தலையில அடி வாங்கிட்டான் போல. தான் அண்ணனே தூக்கி விட்டாப்ல நினைப்பு. 10 என்றதுக்குள்ள டப்புனு எந்திரிச்சுறான். கைய பிடிச்சிடறான் அம்பையரோட கைய. சோ சூப்பர். நாக் அவுட் முறையில நம்ம ஹீரோ தோற்கப்படவில்லை. சந்தோஷம். எல்லாரும் பாராட்டுறாங்க. கமான் பாராட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் 7 பாயிண்ட் தலையில எத்துறதுனால 5 பாயிண்ட்ல இருந்து எக்ஸும் 7 பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. இப்போ 1 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஏன்னா 2 பேரும் 7 பாயிண்ட். அப்படியே அமைதியா காத்த நல்லா உள்வாங்கிட்டு கும்ஃபு ஸ்டைல்ல நிக்கிறார். இல்ல கராத்தே கும்ஃபு ரெண்டும் கலந்தாப்புல நிக்கிறாருன்னு சொல்லலாம். ஜிம் மாஸ்டர் அங்க இருந்து கத்துறாப்ல அடிச்சு கொண்டுறான்னு. ஆனா நம்மால அந்த டிராகன் கிக்னு சொல்லுவோம்ல, அந்த கிக்க முயற்சி பண்றான். இதுக்கு முன்னாடி இதே கிக்க ஸ்கூல்ல அடிக்க முயற்சி பண்ணும்போது எத்து வாங்கி வீல விழுந்தான். அதே தான் நடக்குங்கிறாப்ல. அவர் அதே மாதிரி அட்டாக் பண்ண போகும்போது அந்த கம்பிகளுக்கு நடுவுல நம்ம போய் ட்ரைனிங் எடுத்தான்ல, அந்த ட்ரைனிங் இப்ப வேலையை செய்யுது. 2 காலுக்கு நடுவுல போய்
அவனோட காலை தட்டி நெஞ்சில ஓங்கி ஒரு எத்து. அவ்வளவுதாங்க, ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 8 பாயிண்ட் நம்ம பையன் ரீச் பண்ணிட்டான். சோ டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டான். நாம ஜெயிச்சிட்டோங்கிறாரு அப்பா. எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லா பேரும் பாராட்டுறாங்க நம்ம லீய. அடி விழுந்து நம்ம எக்ஸ் சும்மா இல்லாம பின்னாடி படு வேகமா ஓடியாரான். அதுக்கும் தயாரா இருந்திருப்பாரு நம்ம ஆளு. அவனை அப்படியே கீழே புரட்டி போட்டு நெஞ்சு மேல ஏறி உட்காந்து குத்த போவாம பாருங்க. சாக்கி சான் வேணாம் அப்படின்னு ஒரு முறை மறைக்கிறார். எந்த இடத்துலயுமே ஆவேசப்படக்கூடாது, அதனால அமைதியா நிக்க சொல்லிட்டார். அவனும் மூஞ்சில குத்து விடாம அப்படியே விட்டான். அப்புறமும் ஓங்கி ஒரு குத்து குத்துனாப்ல தெரியுது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா மூஞ்சில குத்தாம தரையில குத்தி இருக்கிறான். கூட்டமே அப்படியே ஒரே மயான அமைதியில பாத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் கை கொடுத்து எந்திரான தூக்கி விடுறான். இப்ப நம்ம பையன் வணக்கம் வைக்கும் போது தோத்த நம்ம எக்ஸ் மரியாதை கொடுக்கிற விதமா வணக்கம் வச்சுட்டாங்க. சந்தோஷம். அம்பையரும் இவன் தான் ஜெயிச்சிட்டான அறிமுகப்படுத்த குருமார்கள் எல்லாம் ஓடியாராங்க, சந்தோஷப்படுறாங்க, பாராட்டுறாங்க. ஜிம் மாஸ்டர் தோத்த எக்ஸ முறைக்கிறான். அம்மா ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க, சூப்பரா அப்படின்னு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. புது குருநாதரும் கட்டி பிடிச்சு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அப்புறம் நம்ம ஜாக்கி சானும் கட்டி பிடிச்சு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஓடியாந்து முத்தா கொடுக்க வர ஏ கைமா கைமா கைமான்னு கை மாட்டிக்கிச்சு கை எடுக்கிறாரு ஜாக்கி சான். எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னு பாருங்க ஹீரோயினோட அப்பா. சூப்பர்ல. அப்புறம் பார்த்தா கடனை அடைச்சாச்சு. பீஸா கடை இப்போ அவர்களுக்கே சொந்தம். ஜாக்கி சான் அம்மா எல்லாருமே வந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பீஸா ரொம்ப உரைக்குது போல. ஜாக்கி சான் ஊங்குறாரு. அப்புறம் ஒரு பீஸா டெலிவரி வருது போல. ஆனா டெலிவரி எங்க போகுதுன்னு பாருங்க. இன்னொரு நாட்டுக்கு, ஜப்பானுக்கு போகுது. போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நன்றி சொல்லி புது மாஸ்டருக்கு. அங்க கூட இருக்கிறவரு ஏதா பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, நாம ஏன் இந்த பீஸா பிசினஸ் பண்ணக்கூடாது? அமெரிக்காவோட ஃபுட் கல்ச்சரையும் நம்ம ஃபுட் கல்ச்சரையும் ரெண்டும் ஒன்னைய சேர்த்து நாம ஏன் ஒரு வித்தியாசமான பீஸாவை ரெடி பண்ணி கடப்படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஐடியாவோட படமும் இங்க முடிஞ்சிருது. நல்லா இருந்துச்சுல, ரொம்ப அற்புதமா இருந்ததுல. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் பேசும்போது கூட இங்க மேல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் அங்க இங்க அலையாம ஒரே இடத்துல இருந்து வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெய்லி ராத்திரி 8 மணிக்கு நம்ம வீடியோ போடுறது வழக்கம், ஞாயிற்றுக்கிழமையை தவிர. சர்ப்ரைஸா ஞாயிற்றுக்கிழமையும் சில சமயம் வீடியோக்கள் வரலாம், எதிர்பார்க்கலாம். அதை பத்தி நாம குரூப்ல சொல்லுவோம். ஸோ குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.